ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி மீல்ஸ் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிள் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் லஞ்சில் எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் சில பர்டிகுலர் காம்பினேஷன்ஸ் சூட் ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்று. ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது லஞ்சுக்கு வெள்ளை பூசணிக்காய் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவு புளி எடுத்து 500 ml தட் இஸ் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணியில் இந்த காயெல்லாம் வேகணும். வெந்துவிட்டு இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு அரிசி, மெந்தியம், மிளகு, மிளகா வத்தல் இதெல்லாம் நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணி வறுக்கணும். இந்த மாதிரி ட்ரை கடாயில் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும் இந்த 4 ஐட்டமும். அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி போடணும். ஸோ இதில் என்னென்னா புளியில் வேகும் அண்ட் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணோம். வெல்லம் ஆட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம் வெல்லம். ஸோ இந்த காரம், மெந்தியம், கசப்பு, மிளகோட காரம், அப்புறம் வெல்லத்தோட திதிப்பு எல்லாமே சேர்ந்து இதுக்கு பேர் ரசக்காளன். கடைசியில் எல்லாம் வெந்தப்புறம் இந்த மோர் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ மோரை விடணும் கடைசியில். அப்புறம் தாளித்து கொட்டணும். இது வாழைக்காய் பொரியல். இது கூட தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பொரியல். பொரியல்னால் ரொம்ப எண்ணெய் விட்டு இல்லை, வேக வச்சுட்டு கொஞ்சம் தாளித்து கொட்டி இது பண்ணுறது. இது சன்னா, ஏன்னா இதுக்கு பருப்பு கிடையாது. ஸோ பருப்பு வேக வைக்கிறதுக்கு பதிலாக சன்னா வேக வச்சுருக்கேன், ஒரு சுண்டல் மாதிரி. இது சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இது தோல் எடுத்துவிட்டு இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் சும்மா பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஒரு சாலட் மாதிரி. ஸோ சிம்பிள் மெனு அண்ட் சிம்பிள் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் நமக்கு எப்போவுமே நியூட்ரிஷன்னா ஃபைபர், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கணும்னு பார்க்குறோம். பட் எப்போவுமே மெஷர் பண்ணி சாப்பிட முடியாது. இந்த மெஷர் பண்ணி சாப்பிட்றத நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதில் 60%, இது 40%, இது 3%, இது வரல, அது வந்தது. இந்த மாதிரி சென்சிபிள் டயட் ஃபாலோ பண்ணால் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர், எல்லா டேஸ்ட்டும் தட் இஸ் சவர், ஸ்வீட், காரம், பிட்டர் எல்லாம் சேர்றது தான் அந்த பேலன்ஸ் வரும். ஸோ இப்போ இது கொதிச்சுருக்கு புளி தண்ணி. அதில் முருங்கைக்காயும் இந்த பூசணிக்காய், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு கத்திரிக்காய் போட்டப்படும். நீங்கள் என்ன காய் வேணால் போடலாம், வாழைக்காய் வேணாலும் போடலாம், இல்லை கூட. ஆனால் மெயின் இது பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காய் ஆல்மோஸ்ட் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் லஞ்சில் ஏதாவது ஒரு ஐட்டம் வெள்ளை பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சு பாயில் பண்ணுவோம். தண்ணி வற்றுறதுக்கும் அது வேகத்துக்கும் சரியாக இருக்கும். ஸோ தண்ணியை கொட்டக்கூடாது. தண்ணி அது அப்சார்ப் ஆகி வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். டோட்டல் குக்கிங் டைம் இதுக்கு எல்லாமே பாயிலிங் டைம், வேகத்துக்கு டைம் 10 minutes தான். ஏன்னா எல்லாம் சாஃப்ட் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் ரொம்ப நேரம் வேகும். அது மாதிரி இருக்காது. வாழைக்காயெல்லாம் சட்டுன்னு வெந்து போயிடும். பூசணிக்காயும் சீக்கிரம் வெந்துவிடும். சக்கரவள்ளி கிழங்கு 2 minutesலேயே வெந்து போயிடும். ஸோ எல்லாத்துலேயும் உப்பு, மஞ்சள் பொடி போட்டாச்சு, இதுலேயும் போட்டாச்சு. ஸோ இங்கே ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறதுக்கு. இது கூட்டத்தில் தேங்காயும் வச்சு அரைக்கணும். ஸோ இதில் பருப்பு கிடையாது, ஜஸ்ட் புளி தண்ணியில் வெந்துட்டு கடைசியில் மோரை விடணும். இது ரீஜன் டு ரீஜன் வேரி ஆகும். இப்போ எங்கள் ஊர் திருச்சூரில் ஒரு மாதிரி மெந்தியம் இது போடுவான். பாலக்காடு சைடில் சிலப்போ கருகப்பள்ளியும் சேர்த்திப்பா இதில். ஸோ ரீஜன் டு ரீஜன் சேஞ்ச் ஆகும். யாராவது ஒருத்தர் ஆரம்பித்ததை மிச்சமாக ஃபாலோ பண்ணியிருப்பா. இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது, இதுதான் போடணும் அதுதான் போடணும்னு. மெயின் இன்க்ரீடியன்ஸ் அரிசி, மெந்தியம், மிளகு அண்ட் மிளகா வத்தல். ஸோ இஞ்சி வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் நான் இஞ்சி போடல. வெல்லம் கொஞ்சோண்டு போட போகிறேன்.
அண்ட் இது வந்து என்ன இருக்குன்னா வடுமாங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு அண்ட் தயிர் அண்ட் கொஞ்சம் தேங்காய் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சேன்னா இதுக்கு பேர் அரைச்சி கலக்கி. இது எதுக்குன்னா இந்த பூசணிக்காய் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒன்றா ஒரு புளி பச்சடி இல்லைன்னா இந்த அரைச்சி கலக்கி இருந்ததுன்னா ஒரு மாதிரி இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரசக்காலன் பண்ணதுனால இந்த அரைச்சி கலக்கி வடுமாங்காய் வச்சு பண்ண போகிறேன். வடுமாங்காய்க்கு பதிலாக நீங்கள் நெல்லிக்காய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சேனக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். சேனக்கிழங்கு யூஸ் பண்ணால் கொஞ்சோண்டு புளி வச்சுருந்தா அது அரிக்காது. ஸோ நிறைய பேர் நிறைய வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணிடுறா. பூசணிக்காய்னா அது திருஷ்டி கழிக்கிறது, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அண்டு சேனைன்னா பூமிக்கடியில் இருக்குது, அது சாப்பிட்லாமா அப்படின்னு எல்லா வெஜிடபிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு நாளைக்கும் வந்து முன்னாலேயே டிசைட் பண்ணி வச்சுட்டேன்னா ஈஸியாக சமையல் முடிஞ்சு போயிடும். 40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து 3 அடுப்பையும் ஏற்றி முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து டெய்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிற கம்பல்ஷனே இருக்காது. நியூட்ரிஷியஸ் மீல்ஸ் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டா நம்ம குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தினா இம்யூனிட்டி டெவலப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ சமையலுக்கு டைம் ஆகுதுங்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எத்தனை டைம் ஆகுது நமக்கு, ஒரு ஸ்கேனு டெஸ்ட்டு அது இதுன்னு நாள் முழுக்க உட்காந்து வச்சு பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஹெல்த்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றுமே வராதுன்னு இல்லை, வந்தால் சமாளிக்கலாம். ஸோ இது மாதிரி இதை முடிச்சுட்டு இதை பாயில் ஆகிட்டு காட்டுறேன். ஸோ இந்த அரைச்சி கலக்கியும் ரெடி ஆயாச்சு, அதுக்கும் தாளிச்சாச்சு. ஜஸ்ட் கடுகு அண்டு கருவேப்பிலை, ஒரு மிளகா வத்தல். இந்த சுண்டலுக்கும் வந்து கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை. இதுக்கு வெறும் பெப்பர் தான் போட்டிருக்கேன், சக்கரவள்ளி கிழங்குக்கு ஒரு சாலட் மாதிரி. இது பச்சையாகவே தான் அரைக்கணும், ஸோ குக்கிங்கே கிடையாது இதில். இப்போ வந்து இது நல்லா வெந்தாச்சு காய். ஸோ இப்போ அந்த அரைச்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் நான் எப்போவுமே வடிகட்டி வச்சுருப்பேன், நீங்கள் வந்து கட்டி வெல்லம் போடுறதா இருந்தாலும் போடலாம். அண்ட் இந்த விழுது, அரிசி, மெந்தியம், மிளகு அண்ட் மிளகா வத்தல். அரிசி போட்டு அரைக்கிறதுனால திக்கனிங் ஆகும் அது. ஸோ ரொம்ப தண்ணியாக இருக்காது, கடைசியில் திக்காயிடும். இது வந்து இந்த அரைச்ச விழுத போட்டப்புறம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போகிறோம். அது ஜஸ்ட் எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் மிளகா வத்தல், கருவேப்பிலை அண்ட் கடுகு ரசக்காலனுக்கு. இந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுத்து. ஸோ வெந்த உடனே அந்த கடாயிலேருந்து நான் ஒழிக்கல, அப்படியே கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். ஸோ அது பாட்டுக்கு அப்படியே கிறிஸ்பாயிடும். கொஞ்சம் குழஞ்சுன்னு தான் இருக்கும், பட் உங்களுக்கு அப்படி பிடிக்கும். தனித்தனியாக நிறைய எண்ணெய் விட்டு பண்ணால் அவ்வளோ எங்களுக்கு சரியாகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது கொஞ்சமாக தண்ணி வச்சு வெந்தப்புறம் எண்ணெயை அதிலே விட்டு பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இந்த ரசக்காலன் வந்து ரொம்ப appetizing and tasty dish. ட்ரை பண்ணி பாருங்க இதை. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலையும் மிளகா வத்தலும் போட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும். பட் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா வேறு எண்ணெய் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடைஞ்ச மோர், தயிரை விடக்கூடாது, தயிர் விட்டால் பிரிஞ்சு போயிடும். நல்லா மோர், அதாவது இதால் 2 ஸ்பூன் தயிர்னா இவ்வளோ தண்ணி வச்சு நல்லா கடைஞ்சி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதில் விட்டுடுங்க. ஸோ இந்த புளிப்பு, மோர், அப்புறம் இந்த மெந்தியம், வெல்லம் எல்லாமே சேர்ந்து இந்த குருவாயூர் ரசக்காலன் வந்து ரொம்ப டேஸ்டியான டிஷ்.
பூசணிக்காயில் வந்து ஒரு 12-15 வெரைட்டி பண்ணலாம். அதில் இது ஒரு வெரைட்டி ரசக்காலன். ஸோ ரசக்காலன், சாலடு, சுண்டல், அரைச்சிக்கல்கி, வாழைக்காய் பொரியல், இதுதான் இன்னைக்கு எங்களோட சிம்பிள் காம்போ மீல். நான் அப்புறம் டேபிளில் வச்சப்புறம் காட்டுறேன். ஸோ எங்கள் லஞ்ச் இன்னைக்கு வந்து ரசக்காலன், வாழைக்காய் பொரியல், சுட சுட சாதம், அரைச்சி கலக்கி வடுமாங்காய், தேங்காய், இது இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு சுண்டல் அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு சாலட். ஃப்ரூட்ஸு நல்லா கிடச்சிது. ஸோ ஒரு ஃப்ரூட் பிளாட்டர் இருக்குது, நெய் அண்ட் இன்னைக்கு மோர். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.